Sir, autograph. Yeah. Autograph, sir. Thank you. Thank you. Excuse me, please. நீ பாடுறது கேட்ட சந்தோஷமா இருந்தது. நான் இப்பதான் முதல் தடவையை கேட்கிறேன். எத்தனையோ முறை வரணும்னு நினைப்பேன், முடியறதில்லை. எல்லாரும் எந்திரிச்சு நின்று கை தட்டும் போது வெரி குட். தேங்க்ஸ் பா. தங்கையாவை தான் ஞாபகம் வந்தது. இன்னைக்கு உனக்கு கிடைச்ச கைத்தட்டல் பெருமையெல்லாம் அந்த ஆள்னால தான். ஒரு டிரைவருக்கு தெரிஞ்சிருக்கு பையனை எப்படி வளர்க்கணும்னு. நான் தான் குருவை கெடுத்துட்டேன். கலக்கிட்டீங்க தேவ். பின்னு பின்னிட்டீங்க. Thanks a சூப்பர். lot. ரொம்ப அருமையா பாடுறாருல. சச் சூப்பர் வாய்ஸ். எனக்கு ஒருத்தல இருக்கு, குரு இன்னைக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நான் தான். அவனை எப்படியாவது அவங்க அப்பாட்ட சேர்க்கணும். அது எப்படின்னு தான். அவன் என்னையும் மீறி போயிட்டான். இப்போ சரியாயிடுவான்ப்பா, நிச்சயமா சரியாயிடுவான். அவனை ஒரு பொண்ணு காதலிக்கிறான். அவன் இல்லைன்னா செத்துருவேன் என்கிட்ட வந்து அழுகிறான். யாருப்பா அது? உன் காலேஜில் தான் படிக்கிறான். இப்ப கூட பார்த்த நீ பாடிட்டு இருக்கும்போது அழுதுட்டே வெளியே வந்தான். என்கிட்ட வந்து என் குருவை திருப்பி கொடுன்னு கேட்டா நான் என்னடா பண்ணுவேன்? நீதான் குரு கிட்ட சொல்லணும், உன் மேல ஒரு பொண்ணு உயிரை வச்சிருக்காங்க. சொல்றேன்ப்பா. அந்த பொண்ணு தான். யாரப்பா சொல்றீங்க? அந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல மேகா. மேகான்னு தான் சொன்னேன். ஹலோ தேவ், மேகா ரொம்ப மனசொடைஞ்சு போயிருக்கா. எனக்கு படிப்பும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் அமெரிக்காவுக்கே போயிடுறேன்னு கிளம்பிட்டா. நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், அவ கேக்குற மாதிரி இல்ல. இப்ப மேகா எங்க இருக்கா? ஏர்போர்ட்ல 3:45. நம்ம என்ன பண்ணாலும் இது வரைக்கும் பொம்பளை விஷயமும் போதை மருந்தோ தொட்டதில்லை. ஆனா அந்த சட்டர்ஜி நம்ம குருவை ஏமாத்தி போதை மருந்தெல்லாம் கடத்துறான். மனசு கேட்கல, அதான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இப்ப கூட குரு சரக்கோட ஏர்போர்ட் போயிட்டு இருக்கான். சட்டர்ஜி அவனுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இத்தனை நாளா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்களோ அதே தான் நான் பண்றேன். குரு, நம்ம போலாம். நான் விட்டுட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். முட்டாள், அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், கம்ப்யூட்டர் சிப்ஸ். கம்ப்யூட்டர் சிப்ஸ். பால் ஹேண்ட்ஸ் அப். மூவ் மூவ். செகே, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். இதான் எல்லாத்தையும் விட்டுட்டியே, அப்புறம் இதுக்கு அனாவசியமா தலையிடுறேன். மூவ், கம் ஆன். என்னது? யார் மேல உனக்கு கோபம்? இந்த தொழில் உனக்கு பழக்கி கொடுத்ததுக்காக, அந்த பாவத்துக்காக என்ன சுடு, என்ன சுடு குரு.
ஏன் வேலைக்கு போற? நான் உங்களை விட்டு வேலைக்கு போல, மேகா விட்டு வேலைக்கு போறேன். ஏன்? அவதான் உன்னை லவ் பண்றாளேடா. அவளாம எனக்கு தேவையில்லை ஜேகே. அதான் ஏன்? அவளை தேவ் லவ் பண்றான். உங்க ஒரே புள்ள தேவ். எங்க அப்பா ஆசையை வளர்த்தது, எங்க அம்மா உயிருக்கு உயிரா நேசிக்கிறது, ஊர்ல எல்லாரும் கொண்டாடுறது. மேகா இல்லாட்டி செத்துருவன்னு டைரியில எழுதி வச்சிருக்கான். ஜேகே தேவ் ஒரு பாடகன், கலைஞன், நல்லவன். அவன் தான் மேகாவுக்கு ஏத்தவன். இங்க பாரு குரு, எல்லாத்தையும் நீயே முடிவு பண்ணாத. அவளுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு. பிடிக்க கூடாது. அவன் என்ன வெறுக்கணும், முழுசா வெறுக்கணும். அவன் என்ன வெறுத்தாதான் தேவ லவ் பண்ணுவான். இல்ல ஜேகே, நான் சரியில்லை. லவ்ங்கிற விஷயத்துக்கு நான் லாயக்கில்ல. மேகா என்ன வெறுக்கணும்னா என்னோட ரவுடித்தனம் அவளுக்கு புரியணும். என்னை திருத்தவே முடியாதுன்னு அவ வெறுத்து போகணும். ஜேகே, நீங்க எல்லாம் திருந்ததுக்கு முன்னாடியே நான் திருந்துட்டேன். ஆனா உங்க எல்லாருக்கும் பிரியமான தேவ் உடஞ்சிட கூடாதுன்னு தான் நான் அதுல வந்து மாட்டிக்கிட்டேன். மேகாவை அடேங்கப்பா, என்ன தத்துவம், எவ்வளவு அற்புதமான திட்டம். எது வேணாலும் விட்டு கொடுக்கலாம். ஆனா லவ் பண்ற பொண்ணை விட்டு கொடுக்கறது தப்பு, அநாகரிகம். ஏன்னா பிச்சை போட்டு காதல் வராது. தேவ், நான் சொல்றத கேளு. மேகாவுக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு, முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கா. இல்ல தேவ், மேகா உனக்கு தான் ஏத்தவ. அவ உயிரும் மனசும் உள்ள ஒரு பொண்ணு. அவளை கொடுக்கறதுக்கோ எடுக்கிறதுக்கோ யாருக்கும் ரைட் கிடையாது. மேகாவுக்கு என்ன பத்தி தெரியாது, அதான் அவன் என்ன விரும்புறான். இல்ல, மேகாவுக்கு தெரியும். எல்லா பொம்பளைங்களுக்கும் தெரியும். காதல்னா என்னன்னு தெரியும், அதுல எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும். எனக்கு சொந்த இல்லாத எடுத்துக்க எப்படி? நீ வேணா உன் காதலை விட்டு கொடுக்கலாம். எடுக்கணும் மறுக்கிறது நான் தானே, அதுக்கு நான் தயார் இல்ல. குரு, வெளிப்படுத்தாத காதலுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. மேகா ஒன்ன தாண்டா விரும்புறா. எல்லாருக்கும் உன்னை பிடிக்கிற மாதிரி அவளுக்கும் உன்னை பிடிக்கும். எல்லாருக்கும் என்ன பிடிச்சிருக்கலாம், ஆனா மேகாவுக்கு ஒன்னதான் பிடிச்சிருக்கு. இப்போ எல்லாத்தையும் வெறுத்துட்டு அவ அமெரிக்கா கிளம்பிட்டா. தேவ், ஒன்னாலதான் அவளை தடுத்து நிறுத்த முடியும். இப்ப அவ ஏர்போர்ட்ல தான் இருக்கிறா. 3:40 ஃபிளைட். என்னடா சொல்ற? வா கிளம்பு. பால்பாண்டி, என்னாச்சு? ஏன் டிலே? சட்டர்ஜி, உன் பொருள் எல்லாம் என் கையில தான் இருக்கு. நீ அமிச்ச ஆளும் போயிட்டான். இதெல்லாம் எடுத்துட்டு நான் கஸ்டம்ஸ்க்கு போக போறேன். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. ஜேகே, விளையாடாத. அதோட மதிப்பு என்ன தெரியுமா? இங்க கொண்டு வந்துரு. 50-50. முட்டாள், குருவை ஏமாத்தி வேலை வாங்கின மாதிரி என்கிட்ட வச்சுக்காது. எனக்கு தேவையான பொருள் உன்கிட்ட இருக்கு, உனக்கு தேவையான முக்கியமான பொருள் என்கிட்ட இருக்கு. என்னன்னு தெரியுமா ஜேகே? உன் 2 பசங்களும் மாஞ்சி மாஞ்சி லவ் பண்றாங்களே. குரு, மேகா சட்டர்ஜி கையில இருக்கா. டேவ், கேட்ச். சீக்கிரம் சீக்கிரம் ஏறுங்க. சலோ, ஜல்தி சலோ.
क्या हो रहा है गाड़ी को हाँ? என்னாச்சு வண்டிக்கு Darn it. இறங்குடி கீழே. சீக்கிரம் ம். Go, go. Come on. சட்டர்ஜி உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். தெரியும். என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. உன் கையில 8 கோடி ரூபாய் சரக்கு இருக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். சட்டர்ஜி உன் சாப்டர் க்ளோஸ். அது பண்ண விட்டுடு. விடுறேன் ஜேகே, விடுறேன். எல்லாத்தையும் விட்டுறேன். எனக்கு தேவை அந்த பேக். இந்த பொண்ணு வேணும்னா அந்த பை இங்க வரணும்.
வெட்ட வெட்ட தான் மரம் துளுக்கும், விலக விலக தான் காதல் ஸ்ட்ராங் ஆகும். இந்த பிரிவு உங்க காதல ஸ்ட்ராங் ஆகிடுச்சுல்ல? ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஹே தேவ், இப்போ அதை சொல்லு. யார் அது? யாரு? ஓ யாரோ அவளுக்கு. யார் அந்த பொண்ணு? என்னோட யாரோ அவளுக்கு? என் காதலி. எல்லாம் ஒரு கற்பனை தான், நிஜத்துல யாரும் இல்லை. ஐ லிவ் இன் மை ட்ரீம்ஸ். ஐ லவ் மை ட்ரீம்ஸ்.